ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அருமையான கதைகள் நம்ம சேனல்லேருந்து வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லா கதைகளுமே உங்களுக்கு பிடிக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை தொலைந்து போனவர்கள். எழுதியவர் இ. பாண்டி அவர்கள். தூரத்தில் தெரிகின்ற மேகங்களைப் போலவே உன் நினைவுகளும் கலைந்ததும் மறைந்து விடுகின்றன. கார்த்தி பஸ்ஸை விட்டு கிருஷ்ணாபுரம் காலனியில் இறங்கிய போது ஹேமாவின் ஞாபகம் வராமல் இல்லை. மனதில் அழுத்தி கிடந்த உணர்வுகள் தமிழ் மண்ணை மிதித்ததும் பீரிட்டு வெளிக்கிளம்பின போது அதன் தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்தது. பஸ் கிளம்பிய போது எழுந்த தூசி முகத்தில் படிந்ததை கர்ச்சீப்பால் துடைத்துவிட்டு கொண்டு திரும்பிய போது ஒரு டீக்கடை கண்ணில் பட்டது. மெதுவாய் டீக்கடை பக்கம் கொட்டகை தூணருகே சாய்ந்து நின்று தெருவை நோட்டமிட்டான். நினைவுகள் மின்சார வேகத்தில் முன்னோக்கி செல்ல மெதுவாய் கண்களை மூடிய கார்த்திக்கு மகாத்மா காந்தி நகர் மெல்லிய பாசியாய் கண் முன் படிந்தது. மகாத்மா காந்தி நகரில்தான் ஹேமாவின் வீடு இருந்தது. அங்கிருந்துதான் பெரியார் வந்து பெரியாரிலிருந்து எஸ்விஎன் காலேஜில் பிபிஏ படித்தாள். ஹேமா பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர். அவளுக்கு தாய்மொழி கன்னடம். பிராமின் ஃபேமிலி. அந்த பரம்பரைக்கே உரிய வார்ப்பான மஞ்சள் தேகம், மின்மினி பூச்சியாய் கண்கள், துருதுருப்பா இயங்கும் இடை, நிலவு முகம் என்று சங்க இலக்கியத்திலிருந்து உவமைகளை கடன் வாங்கும் அளவுக்கு, சந்தனத்தில் கடைந்தெடுத்த தங்கச் சிற்பம் என்றெல்லாம் சொல்லும் அளவுக்கு அவளுடைய அழகு இருந்தது. கார்த்தியும் அங்குதான் பிபிஏ படித்தான். அவனுடைய வகுப்பில்தான் ஹேமாவும் வந்து சேர்ந்தாள். முதலாக வேகமாய் வகுப்பறைக்கில் நேருக்கு நேராய் சந்தித்த போது அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அப்படியே அசந்து போய் நின்று விட்டான். அப்படி ஒரு அழகான, அமைதியான, குளிர் வீசும் நிலவை, குட்டி தேவதையை அவன் அதுவரை பார்த்ததில்லை. முதல் பார்த்த பார்வையிலேயே அவள் முகம் பளிச்சென நெஞ்சில் ஒட்டி கொண்டது. அன்று வகுப்பறையில் என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியவே இல்லை. அதை அவன் ஆராய்ச்சி செய்யவும் விரும்பவில்லை. அவள் முகம் மட்டும் பட்டாம்பூச்சி போல அடிக்கடி கண்ணில் நின்று கண்ணாமூச்சி காட்டியது. கண்டதும் காதல் என்கிற கணக்கில் உடனே நோட்டை எடுத்து படபடவென்று ஒரு ஹைகோ கவிதையை எழுதி வைத்தான். நான் பசையில்லை, இருந்தும் நெஞ்சில் ஒட்டி கொண்டது உன் முகம். அப்புறம் என்ன? கவிதை ஊற்று தேனாய் பாய்ந்தது. காதல் பறவை சிறகடித்து வானில் எழுந்து கோடை குளிர்காலமாகியது, குளிர் கார்காலமாகியது. தென்றல் சுட்டது, தீ குளிர்ந்தது. மொத்தத்தில் உலகத்தின் இயல்பு நிலைகள் அனைத்தும் மாறி அவனது காதலுக்காக காமதேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது போல் ஒரு திரிசங்க சொர்க்கலோகம் உருவாகியது. அதில் இவனே ராஜா, அவனே காதல் மந்திரி, தந்திரி, எல்லாம். ஹேமாதான் அவன் கனவு கண்ணி என்று ஆயிற்று. இப்படியே நாட்கள் உருண்டன. படிப்பில் அவனுக்கு மனம் லயிக்கவில்லை. சதா சர்வமயமும் ஹேமா சுப்ரபாதமாகவே விடிந்தது. மழையடித்தால் ஹேமா, புயல் அடித்தால் ஹேமா, வெயில் அடித்தால் ஹேமா என்று பார்க்கும் இடமெல்லாம் ஹேமா உருவமே நின்றது. இளமை முறுக்கில், இன்ப கிறுகிறுப்பில் எதிர்கால வாழ்க்கை ஒன்று இருப்பதே கார்த்திக்கு மறந்து போனது. அடுத்தடுத்து எழுதிய டெஸ்ட் பரீட்சைகள், செமஸ்டர் என்று எல்லாம் அரியர் விழுந்தது. இதை இட்டு நிரப்புவதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் ஆனது அடுத்த விஷயம். ஹேமா ஞாபகத்திலேயே இது எல்லாம் நடந்து முடிந்தது. ஒருதலை காதலை வளர்த்தானே தவிர அந்த காதலை போய் அவளிடம் மனம் விட்டு சொல்வதற்கு அவனுக்கு தெம்பு வரவில்லை. 2-3 முறை சொல்ல முயற்சித்து அது பெரிய தோல்வியிலேயே முடிந்தது. காரணம், அவனுக்கு முன்பே ஹேமாவை 5 பேர் நான் முந்தி நீ முந்தி என்று விரட்டி கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணகுமார், கருணாகரன், ஆனந்த், சுரேஷ், நாச்சியப்பன் என்று மாதம் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போனது. அவர்களோடு போட்டி போட்டு இவன் காதலை சொல்லி வடிகால் தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமலேயே போய்விட்டது. அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. கருணாகரனுக்கும் கிருஷ்ணகுமாருக்கும் உள்ளூர் தாதாக்களின் செல்வாக்கு இருந்ததால் வேண்டாம் இந்த விஷ பரீட்சை என்று பாதியிலேயே முழுக்க போட்டு விட்டான். அத்தோடு ஹேமா அத்தியாயமும் அவன் மனதில் இருந்து முடிந்து போனது. ஒரு வழியாய் இதயத்தில் படிந்த காதல் ரணங்களை ஆற்றி அரியர்ஸ் எல்லாம் முடித்து அடித்து பிடித்து சிபாரிசின் பேரில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் MBA படிப்பதற்கு இடம் கிடைத்த போது உண்மையில் கார்த்திக்கு தன் வாழ்வில் ஒரு இமாலய சாதனை செய்துவிட்டோம் என்று தோன்றியது.
ஆனால் விதி அத்தோடு அவனை விடவில்லையே. அவன் வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயத்தை அங்குதான் இது தொடங்கி வைத்தது. அவன் எதிர்பாராத அளவுக்கு இன்னொரு கவிதை பெண்ணாய் தாரணி வந்தாள். அப்படியே அவன் பழைய காதல் சரித்திர பக்கங்களை புரட்டி போட்டாள். ஒரு பெண்ணால் உண்டான காயத்தை இன்னொரு பெண்ணால் தானே ஆற்ற முடியும் என்பது மாதிரி ஏற்கனவே ஹேமாவினால் அடிபட்டிருந்த இதயம் அவளை பார்த்ததும் அவளிடத்தில் பசக்கென்று ஒட்டி கொண்டது. அது என்ன மாயமோ தெரியவில்லை. காதலின் ரசவாத வித்தை இது என்று சொல்ல வேண்டும். வள்ளுவன் உரைத்தது போல் ஹேமா விட்டு சென்ற தீக்காயங்களை இட்டு நிரப்புவதற்கென்றே தாரிணி வந்திருந்தாள். அவளை பார்த்ததுமே ஏதோ ஒரு முன்ஜென்ம சாபல்யம் போல அவளது உறவு அவனுக்கு வாய்த்து தரிகெட்டு தடுமாறியது நெஞ்சம். அவள் அன்பு பார்வையிலும் பேச்சிலும் மறுபடியும் ஒரு காதல் அரவணைப்பை தேடிக்கொண்டது. முதல் காதலை போலவே இதையும் மனசுக்குள்ளேயே வளர்த்தான். முன்பு இருந்த அதே பயம் இப்போதும் அவனை ஆட்டி படைத்தது. சகோதரி போல் சிரித்து பழகுகிறவளிடம் போய் எப்படி சடக்கென்று காதலை சொல்வது என்று மனம் தவியாய் தவித்தது. சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. முதல் காதல் போல் இதுவும் ஒரு தலையாய் கை கிளையாய் தவக்கலையாய் போய்விடும் என்ற பயத்தில் ஒரு நாள் அதிக முயற்சி செய்து ரொம்பவும் யோசித்து அவளை தனியே கேன்டீனுக்கு அழைத்து சென்று டீ, கட்லெட், வடை எல்லாம் வாங்கி கொடுத்து காதலை சொல்ல போகையில் தாரணியின் அம்மாவுக்கு சீரியஸ் என்று போன் வர தாரிணி அத்தோடு போனவள்தான். திரும்பி யூனிவர்சிட்டிக்கு வந்தபோது அவளது கல்யாண பத்திரிகையோடு உள்ளே நுழைந்தாள். தாரணிக்கு சொந்த ஊர் செக்கானூரணி. அவளது அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போன நேரத்திலேயே அவளது முறைமாமனை முறைப்படி நிச்சயதார்த்தம் செய்து கல்யாணத்திற்கு முடிவெடுத்து விட்டார்கள். தாரணி அவள் கல்யாண பத்திரிகையை கார்த்திகிடம் நீட்டிய போது அவனது காதல் மாளிகை அன்றோடு தவிடுபொடியாகி போனது. அப்புறம் என்ன, கண்ணீரை பொய்யாக்கி எங்கிருந்தாலும் வாழ்க என்று நெஞ்சில் ஓர் ஆலயம் ஜெமினி போல பாடி வாழ்த்துவிட்டு வீடு வந்து விட்டான். 2 நாள் காலேஜ் போகாமல் வீட்டிலேயே படுத்து கிடந்தான். அப்புறம் ஒரு வழியாய் அவள் ஞாபகத்தை மறந்து MBA முடித்து கஷ்டப்பட்டு ஆந்திராவில் ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டராய் பொறுப்பேற்றுக் கொண்ட போது தாரணி, ஹேமா என்ற பெண்கள் எல்லாம் மறந்து போனார்கள். நெஞ்சின் ஆழத்தில் இருந்து, இதய வாசலில் இருந்து அவர்கள் எல்லாம் படிப்படியாய் தொலைந்து போனார்கள். இந்த 10 வருட தனிமை வாழ்க்கையால் எல்லாமே தலைகீழாக மாறியிருந்தது. முன்பு இருந்த இன்ஃபாச்சுவேஷன் என்று சொல்லப்படுகிற இன கவர்ச்சி இப்போது அவனிடம் இல்லை. இப்போது கூட பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தால் சிரிப்புத்தான் வருகிறது அவனுக்கு. இப்படியெல்லாமா சிறு குழந்தைத்தனமாக நடந்திருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கும்போது ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் அவனுடைய இதழ்களில் இழையோடுகிறது. கார்த்தி திடீரென்று யாரோ திட்டுவதை கேட்டான். டீக்கடைக்காரர் இவனை பார்த்து சத்தம் போட்டார். தம்பி, எவ்வளவு நேரமா கத்துறது? கொஞ்சம் தூணை விட்டு ஒதுங்கி நில்லுப்பா, கழிவு தண்ணியை வெளியே ஊத்தணும் என்று சொல்லிவிட்டு இவன் பதிலை கூட எதிர்பாராது ஊற்றினான். இன்னும் ஓரிரு கணங்களில் மறந்து போய்விடும். காதல் என்பதே வாழ்க்கை அல்ல, ஆனால் அது ஒரு பகுதி. காதலை விதைத்தவர்கள் தொலைந்து போனாலும் காதல் பாதிப்பு மட்டும் என்றும் இருக்கும் என்ற நினைப்பில் கார்த்தி வீடு நோக்கி நடந்தான். தொலைந்து போனவர்கள் சிறுகதை முற்றும். நன்றி.